அமைதியாதாங்கிறாங்க. சொல்லுங்க. அடுப்புலக்கான பேரண்ட் விழுந்துறாத. என்னமோ வருது. என்ன வருது? அப்படி கடிச்சா பண்ணா அதை கட்டு பண்ணி குடிச்சாங்க. அது வேண்டாம் வேணாமா? எடு எடு மூஞ்செடு. பெரியார்களே பெரியார்களே சத்தத்தையா காணாது. கொஞ்சம் சின்ன குஞ்சுங்களா நல்லா இருக்குது. நல்லா இல்லை. பேரன்போட பெரியவர்களே அப்படி ஒருத்தர் கை கொடுங்க சாமி. பேரன்போட பெரியவர்களே பெரிய மதிப்பீடு மராதுக்குள்ள தாய் மாதர்களே பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவர்களே தந்தை மாதர்களே தாய் மாதர்களே பாட்டி மாதர்களே பாட்டாள் மாதர்களே அண்ணன் மாதர்களே அக்கா மாதர்களே சின்ன வயசுக்கு வந்தவர்களே வராதவர்களே நாம எப்படா வயசுக்கு வருவோம் அப்படின்னு எண்ணி எண்ணி ஏங்கி கொண்டிருக்கும் சின்னஞ்சிறு சிட்டுகளே ஐயா ஐயோ யார பாக்குற என்ன பாக்குறியா எங்க பாக்குறியா வயசுக்கு வந்தியா இல்லையா வரலையா வரும்போது சொல்லு திரட்டிக்கு வர சீர் கொண்டுட்டு வரேன். பேர் அன்பு கொண்ட பெரியவர்களே அது முடிஞ்சு போச்சா? இன்னும் கல்யாணம் ஆனவர்களே ஆகாதவர்களே அவன் எப்படா நல்லதா கொடுப்பா அப்படி எங்க இருக்கும் வாலிப சிங்கங்களே பல்லு உழுதவங்களே உழுவாதவங்களே நமக்கு எப்படாண்டா பாலா போனா கடவா பல்லு நாலு பண்ணி வேறு கடிக்கலாம் அப்படி எங்க இருக்கும் எனது அருமை பாட்டி பாட்டாடுவாதங்களே இன்னும் காலை சென்று மாலை வரை நமது மண்ணையெல்லாம் பொன்னாக்கும் விவசாய பெருகுதி மக்களே வாய் திறந்துட்டா கடைசியாடு சண்டாலா எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் விவசாய பெருகுடி மக்களே அனைவற்ற பேருக்கும் எங்கள் சேரப்பட்டி புதூரை சேர்ந்த ஜி ஜனபால் வாத்தியார் சார்பாக இது அப்படி நன்றிக்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வயசுக்கு வந்துருப்பியாட்டு நான் வந்து ஏகப்பட்ட நேரம் ஆயிடுச்சு. என்ன இன்னும் கொஞ்சம் கூட பொறுமையா கேட்கலாம். தின்னுட்டு போறேன். என்னால தனியால இருக்க முடியாது. நான் வந்து ஏகப்பட்ட நேரம் ஆகுது. எனக்கு எங்க பார்த்தாலும் ஒரு கருப்பு கருப்பாக தெரியுது. அதனால ஒரு ஆள் வடியா 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 வடியா
பொண்ணுங்க வாயை மூடுங்க டேய். அண்ணா ஏண்டா தாயாடி கையை மேல கொடுத்தா கீழே கொடுக்குற, கீழே கொடுத்தா மேல கொடுக்குற, எதுக்கு சார் நடுவுல கொடுக்குற? கொடுத்தா மரியாதை நான் எவ்வளவு அழுவுறத கேன புண்ட சிரிக்கிறேன். ஏடா கண்ணு, நான் எவ்வளவு மதிப்பு மரியாதையா வாங்க உடனே பணிவா வாங்கன்னு அது வணக்க வச்சா வணக்க வச்சா வணக்க வச்சிடுறா. உனக்கு என்னடா அவ்வளவு தெனாவட்டு நின்னுக்கிட்டு வாங்க வாங்கன்னு தலைக்கு மேல கை எடுக்கிறேன். அதெல்லாம் எதுவும் வராது அண்ணே. சரி பரவாயில்ல விடு, நாம 2 பேரும் நெப்பிசிக்காம போயிட்டு மாட்டேங்குது. ஒரு ஆள் ஒடியான்னு சொன்னேன், ஒரு ஆள் ஒட்டி சொல்லி கூப்பிட்டேன். ஒரு ஆள் ஒட்டு சொன்னியே, படுத்து ஓட்டுறதா ஓடிட்டு ஓட்டுறது எப்படின்னா ஒட்டுறதுல பல இருக்குதுண்ணா. அண்ணா உனக்கு எப்படி சௌரியம்? உக்கார அப்படின்னா உக்காரு உக்காரு, நல்லா இடமா பார்த்து நல்லா வசமா உக்காடுறா சாமி. கோயிலுக்கு தேவத்துக்கு 2-3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி எல்லாம் கெடா அறுத்து கோழி அறுத்து இத்தனை பேர் எல்லாம் கெடா அறுத்து உரம்பரை அழைச்சி சோத்தை தின்னுபிட்டு 1000 பேரு சோத்தை பாக்குறதுக்கு வந்து உக்காந்துருக்காங்க. அந்த பக்கம் திருப்பி உக்காரானே போச்சு, அந்த பக்கம் திருப்பிக்கிட்டா பேண்டு புட்டு காலு தெரியல. உக்காந்துட்டியா? கையை ஒட்டிக்கா, வாய்க்கு பக்கமா கொண்டு போ. வாய்க்கு பக்கமா கொண்டு வாடா சாமி சண்டாலா. வச்சுட்டியா? 2 கண்ணையும் கப்புடு மூடிக்கா. அப்படி மூடிக்க கோயால வாக்கடே. கண்ணை மட்டும் மூடுறா. கண்ணை மூடிட்டியா? வாய் தோற லைட்டு கட்டி இருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு மனுச்சு வராது, ஊத்தும் போது தூசி துப்பால கண்ணுக்கு தெரியும். கண்ணை மூடினா அப்படியே கட்ட 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 கட்டன்னு உள்ளே இறக்கி போயிடும். கண்ணை மூடிக்கா, திறந்து பாத்துறாத, கடைசி வரைக்கும் திறக்க கூடாது. எந்த ரத்தம் வந்தாலும் வாயை மட்டும் மூடாதா. ஒரு சொட்டு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல விலைக்கு போகுது. ஆணு வாய் தோற ஏறி அதிகமா இருந்தா 1.5 லட்சம் ரூபாய்க்கு கூட எட்டி பார்க்கும். ஆணு வாய் தோற ரெண்டு சப்பு வாய் பார்த்து ஒரு மாட்டி நானே குடிமலகத்துல பெரியாரு வாய் பார்த்தா ஒரு மாறி ஆகுதுன்னா என்னதான் பண்ணுங்க? வாங்க ஆயா, வாங்க சாமி, வாங்க சாமி. கூடதான் காணணும் தொடங்கிக்கிட்டே இருந்து ஒரு வேலை வந்து சேர்ந்துக்கிட்டீங்க. இப்படி வாங்க, ஐயோ எங்க வாங்கல, இப்படி இப்படி வாங்க உக்காராயா. அப்படி போங்க சாமி. எல்லாம் ஒரே இடத்துல உக்காருங்க, எல்லாம் புழுக்கமா இருக்கும். பாதி நேரத்துக்கு கூட்டுக்கு போயிருவீங்க. எல்லாம் பரவலா உக்காருங்க, ஒரு இடத்துல உக்காராதீங்க. ஓய் என்ன கண்ணு கேட்டா? ஏதோ தெளிவு தண்ணி இழுவு தண்ணி ஊத்தணும் பார்த்தா. இழுவு தண்ணி ஜாரா தண்ணியா? நான் நீ கேக்குற மாதிரி தெளிவு தண்ணி ஜாரா தண்ணி எங்கேயும் ஊத்தவும் கூடாது, இறக்க கூடாது. 25 வருஷத்துக்கு முன்னாடியே கௌரவ புட்டல் தடை பண்ணி விட்டாங்க. ஆமா, ஒட்டுறதுக்கு பேர் போனூர் 25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம திருச்செங்கோடு பக்கமா செம்பப்பளை கொத்தப்பளை போக்குறியா? போயிருக்கிறீங்களா? செம்பப்பளை கொத்தப்பளை அங்க போய் பிய பார்த்தா பெட்ரோல் செலவு பண்ணிட்டு அங்க போறேன். அப்படியே அந்த ஓட பக்கம் போய் பாரு, என்ன விதத்துல வேணும்? அப்படியே வட்ட வட்டமா தோசை தோசை இல்லையா? என்ன விதத்துல வேணும்? பியா போய் பாருங்க. எங்கடா போறீங்க? போய் பிய பாக்குறதெல்லாம் அங்க போய் பார்த்தா, ஓ அங்க போய் பார்த்தா பாட்டி வெத்தல கால் வாழ்ந்தால் பிறந்த நாடார்
பத்திரகாளி. ஆமா பத்திரகாளி ஓம் பராசக்தி மரத்தால் பிறந்த ஆமா. நாடாடு பெருங்குடி மக்கள் பெருங்குடி மக்கள் நம்மளை கண்டு உடனே நாளை ஏற்றி வெட்டி இன்ஸ்ட்ருமெண்ட் வெட்டி அப்படியே அல்லாலேயே ஊனி போடுவாங்க காலை ஓடி. காட்ட விட சொன்னா அது இல்லனா பனைமரத்து ஓலை. ஓ பனமரத்து ஓலை. ஆமா பனைமரத்துல 4 இலையை வெட்டி ஒரு கோட்டையா கட்டி அங்க ஊத்துறது ஒட்டுறதும். இங்க நான் ஊத்துறாள் கிடையாது, நீ ஒட்டுறாள் கிடையாது. ஆமாண்ணா பரவாயில்ல, இது வரைக்கும் நீ என்ன கேள்வி கேட்டு நான் கழிச்சு போயிட்டேன். இப்ப நான் உங்களை கேட்கலான்னு இருக்கிறேன். கேக்குட்டா கேக்குற காலையில் தாரமங்கலம் பஸ் ஸ்டாண்ட்ல இப்ப கேட்டா சண்டைக்கு வந்துடுவேன். நான் வந்துல இருந்து பாக்குறேன். இப்படி முன்னாடி 6 ரைட் எடுத்து கட்டி பின்னாடி 3 பேர் உட்கார வச்சு அந்த தலைவுல இருந்து பார்த்து அளவுல பாரு 2 பேர் உட்காந்துட்டு வந்தல இருந்து ரெடிக்கலி கொட்டப்பட்டி அடிக்கிறான். இந்தாண்ட ஒரு ஆளுக்கு நான் பாரு வாய் திறந்தோம் தாண்டா இன்னும் போடவே இல்லை. அவனுமோ கை சோட்டு எடுத்து வச்சுட்டு புழுலு கொலலும் மோதுறான். இந்த சென்றா ஒரு ஆள் உட்கார வச்சிருக்கீங்களே அவரும் ஓமையனுக்கு பொறுத்து இருப்பான. அவரும் அந்த அமாவாசை கட்ட இரமாச்சாணிக்கு கத்துமே எப்படி அப்படி கத்தி எடுக்கிறான். நீங்கெல்லாம் எந்த ஊரு என்ன வேலைக்காரரு வந்ததுல இருந்து சத்தம் போட்டு இருக்கீங்களே, நீங்கெல்லாம் என்ன வேலைக்கு வந்திருக்கிறீங்க? என்ன காரு? 2 மாருதி, பென்சு, BMW, ஆடி, ஜாக்வார், நானோ, பெராரி, ஹோண்டா, போண்டா இந்த மாதிரி எத்தனை விட்டா டொயாட்டோ. நைட்டு வேலையா? நைட்டு வேலைன்னா திருட்டு வேலையா? போக்கும் கலை கூத்தாடிகள் என்ன கிளவி வாங்குற கூத்தாடிகள்? கிளவிட்டு போறீங்களா? கிராமிய தெருக்கூத்து அப்படின்னா அப்படின்னா தெரியாதா? உடல் நோய் போடுவாங்களா? ஆமா போடுவாங்க. நோய் போட்டா என்ன விடுவீங்க? நாங்க நோம்பி போட்டா குறத்தை கூட்டிட்டு வந்து விடுவோம். வேற என்ன விடுவீங்க? வேற நாயெல்லாம் விட மாட்டோம். பொண்டாட்டி இருந்தா பொண்டாட்டி விடுவோம். உடல் நோய் போட்டா ஸ்கிரீன் முன்னாடி கட்டி விடுவாங்களா? தெரியாது. விடுவாங்க. என்ன விடுவாங்க? நாங்களே சண்டை போட்டுக்குவோம். உங்களதான் 7 மாசமா தொலைவிட்டு இருக்கிறேன். வெட்டுறதுக்கு நான் கூத்து விடுறதுக்கு. ஆமா நானும் எத்தனையோ ஊர் தொலைவி பார்த்துட்டேன். தாரமங்கலம் தெப்பக்குளத்துக்கு எடுத்தா படுத்து தூங்கிட்டு இருந்தேன். பேசிட்டாங்க கண்ணு கூத்தாடிகள் தொலைவிட்டு வந்திருக்கிற இந்த ஆட்டு தலைபால் செட்டு போகுதுரா ஆட்டோ நிறைய வெறி சின்ன பச்சைகளா போறாங்கடா. போனேன்னு அப்படியே கூண்டோட புடிச்சிக்கலான்னு சொன்னாங்க. வண்டி எடுத்துக்கிட்டு R15 என்ன கம்பெனின்னு கேட்கல. வண்டி எடுத்துக்கிட்டு உங்களை பார்க்கலான்னு வந்திருக்கிறேன். ஆமா நீங்க எந்த ஊர் சொன்னீங்க? சேலம் மாவட்டம். சேலத்துல மாவாட்டி தாரமங்கலத்தில் தோச்சு சொல்றேன். சேலம் மாவட்டம் ஓம்புலூர் வட்டம். ஏம்புலூர் வட்டம் இல்ல வடக்கு தாரமங்கலம் அருகாமை உள்ள சரி சேலப்பட்டி புதூர் ஜி தனபால் வாத்தியார். நானு கூத்துடணும். ஆமா சரிண்ணா ஆடிலாம் அதெல்லாம் ஊத்துனா சாதாரணமா விடுவோம்னு நினைச்சியா? உங்க தொண்டையை டெஸ்ட் பண்ணணும். தொண்டை பாக்கணும்னா தொண்டை எல்லாம் உங்க வாயாலம் வாய்ஸ் சரிக்கிறோம். வர சொல்லு தேவத்துக்கு தலை தேய்க்க வந்தவன் கிட்டக்கிறான் வாத்தியாருங்கிற.
ஏய், வேலையா போறாரு சரி பண்ணிட்டு வராரு சரி எனக்கு நாடகம் தொண்டைக்கு என்ன நடத்தலாம் வேணும் கலந்தாரிக்கிறேன் கலந்தாரிக்கிறேன் ஆமா ஆமா வேணும் இதே இடத்துல எந்த பாயத்துல வேணும் இது தனி பாகமா இருக்கும் கோயில் பாகத்துல போய் பாடிவிட்டு வந்துடுறேன் ஏய் அது இல்ல